சூரிய பகவானுக்கும் அப்பா சூரிய பகவானுக்கும் ஆமா எனதுதான் இங்கோட்டாய் எங்க பெற்றதாய் ஆமா எங்க அம்மாயா அம்மா பொம்பளை சாயா டேய் பொம்பளை தான் பேர் என்னன்னு தெரியல பொம்பளை தான் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது இல்ல எங்க அம்மா அம்மா சாயா தேவி அம்மனுக்கும் சாயா தேவி ஆமா சாயா தேவி அம்மனுக்கும் பிள்ளையாக பிறந்தேன் என் பெயர் என்ன யமன் யமன் தண்ணீர் ஆகத்திற்கு ஒரு கொஞ்ச நேரம் இருங்க ஐயா வந்தாரையா தண்ணி தாகத்திற்கு தண்ணி எங்கெங்கோ கேட்டு கிடைக்காமல் நக்கினாரா நக்கினாரா நக்கின் யாரு யாரு அவர்தான் அவர் பாட்டு அவர் பாடுவார் நீங்க வாங்கயா நக்கினாரா 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 யமதர்மராஜா நக்கினாரா நக்கினாரா யாருன்னு தெரியும் யமதர்மராஜா நக்கினாரா அப்படி பாடணும் யமதர்மராஜா நக்கினாரா பளிச்சுன்னு நக்கினாரா பளிச்சுன்னு நக்கினாரா தண்ணி தாகத்துல அந்த கேள்வி சூத்தேன் சொன்னோம் அந்த கேள்விதான் சொன்னான் நக்க ஞாபகம் வந்துட்டான் நக்க சொன்னான் போயிட்டா பாரு யாரும் சொல்ல மாட்டாங்க அவனுக்கு பப்ளிக் ஆயிருக்கு அப்படி யமதர்மன் என்று சொல்லிவிட்டேன். ஆனா நாங்கள் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் 8 பேரை அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரு. ஆனா எங்களுடைய வம்சம் எப்படி யமன் அக்னி அருணன் வாயு குபேரன் எத்தனை பேர் ஆச்சு 7 பேர். ஆனா எங்க தங்கச்சி வருதுங்கிறா யாரு அவ தெரியுமா நான் பார்க்கலையே யாரு அந்த தேவனை இன்னொரு தம்பிக்கிறா எங்க தம்பி சனியன் போற சனின்னு என்றாங்க. ஆமா பொம்பளைங்க வீட்டுல அதிகமா சொல்றாங்க அப்படி சொன்னா சீக்கிரம் நம்மள கூப்பிடுறாங்கன்றது பேரு அந்த சனியை சொல்லி நேரம் விட்டு போயிடுறோம். மூதேவின்னா மூதேவியும் உள்ள போயிடும். எங்க தங்கச்சி யாரு குழந்தைங்கள சொல்லும் போது லட்சுமி மாறிக்குது சாமி மாறிக்குது செல்லம் அப்பு குட்டி சேட்டு குட்டி இப்படி கொஞ்சம் மாட்டாங்க சனின்னு என்ன என்னுடைய தங்கையா மூதேவி அவளுக்கு இன்னொரு பேரு என்ன பேரு அது நாளடைவு உண்மையான பேரு மூத்த தேவி மூத்த தேவி மூத்த தேவி அப்படின்ற பேரு நாளடைவில் மாறி 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 மூதேவின் வந்து விட்டது. ஆனா ஒருவருக்கு ஒரு தொழில். ஆனா எனக்கு என்ன வேலை என்னுடைய வேலை என்ன நான் டீ கடை வச்சிருக்கேன். நாங்கெல்லாம் வியாபாரிகள்டா. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம்
அவர் மகாராஜா, நீ மந்திரி. அவர் அடிக்கிறாரு. மகாராஜா நீ அடிக்கிற, அவன் அடி வாங்குறான். எனக்கு சந்தேகம் என்னன்னா, இல்ல இந்த சாட்டுல இருந்து சவுண்ட் வருதா, இல்ல உன சூத்துல இருந்து சவுண்ட் வருதா? அப்படியே சாமி வேண்டிக்கோ. யாரு ஒரு டைம் அடிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல பெண்களை எப்ப வேலைக்கு வச்ச எனக்கு தெரியாம? வேலைக்கெல்லாம் வைக்கல, ஒரு வேலையை வந்தாங்க. உன் கொண்டாட்டியா? எனக்கு இந்த மாதிரி இருந்தாங்க ஆட்டுக்காரன். சுத்தி 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 அவளையே பார்க்கணும். சுத்தி சுத்தி அவளை பார்த்த சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அவ பேர் கிரியேட் சரி. ஏமா வாமா, என்ன இல்ல எனக்கு டவுட். அவன் அடி வாங்குறான், அவன் சூத்துல இருந்து வருதா? இல்ல அந்த சாட்டுல அடிக்கக்கூடிய அந்த சாட்டுல சவுத்துல இருந்து வருதா? தேவையா பையனியா? எங்க வந்துச்சு? சூத்துல இருந்தா வந்துச்சு. சூத்துல இருந்து வந்துச்சியா? அங்கேதான் இருக்குது. இது போய் அங்க நான் வரல. கூட்டெல்லாம் நல்லாதான் ஒரு தொழில். ஆனா எங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்னுடைய நாடு அது சமணாபுரி. என்ன நாடு? சமணாபுரி. ஆமா, தென்திசை சொல்லக்கூடிய இந்த சமணாபுரியை ஆண்டு வரக்கூடிய யமதர்மன் என்று. ஆனா எனக்கு என்ன வேலை? உயிரை பிடிப்பது. செத்து போயிருக்காங்க. ஆமா, அவங்களெல்லாம் நீதான் புடிச்சுனாரா? ஆயுள் காலங்கள் முடிந்தால் யமன் பிடிப்பான். ஆமா, எப்படியே? ஆமா. என்ன சந்தேகம்னாலும் கேளு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி, அவ பேரு பார்வதி. சரி, சரியா? அவளுக்கும் எங்க தாத்தாவுக்கும் சண்டை வந்து, சரி, அவ மருந்து குடிச்சு செத்துட்டான். சரி, சாகும் போது 4 பிள்ளைய பெற்றுட்டு தான் செத்தான். 3 வருஷம் ஓய்வு எடுத்தான். சரியா? அப்புறம் உங்ககிட்ட வந்து 7 வருஷம் ஆகுது. எங்க பாட்டு கிட்ட 4 புள்ளிய கத்தான். ஆபரேஷன் எல்லாம் பண்ணல. ஆபரேஷன் பண்ணிருந்தா குழந்தை பிறந்து, ஆபரேஷன் பண்ணாத நெட்டு நெழு மாதிரி இருந்தான். அப்படி இருந்து உங்ககிட்ட வந்து 7 வருஷம் ஆகுது. பாட்டு கிட்ட 4 புள்ள பெத்தா, உங்ககிட்ட வந்து எத்தனை புள்ள? உயிரை பிடிக்கிறவங்க எல்லாம் புடிச்சிருப்பா, எம்மன் புள்ள கொடுக்கறது புடிச்சிட்டு போறானா? அவர்களுடைய ஆயுள் காலம் முடிந்தால் பிடிப்பேன். அப்படி இந்த உயிர் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி எனதுதான் மகனே, எத்தனையோ தொழில் இருக்குது. ஆனா உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தேவர்கள், உயிரை பிடிக்கக்கூடிய தொழில் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ கணவனை இழந்த பெண்கள் எல்லாம், எப்படியே பெண்கள் எல்லாம், அதே மனைவியை இழந்த கணவன்மார்கள் எத்தனையோ பேர் பேசுவார்கள், உன்னை தூசிப்பார்கள். ஆனா அந்த நிந்தனை எல்லாம் உன்னை சேரும். ஆனா மகனே, வேண்டாம் இந்த தொழில், இந்த தொழில் மானா. அப்படி என்று நீ மிலிட்டரிக்கு போயிட்டு, நீ போலீஸ் வேலைக்கு போயிரு, எத்தனையோ வேலைக்குது. அப்படி என்று என் தாய் சொல்கிற போது எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இப்பதான் இந்த தண்ணி கிணறு, இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு, தண்ணி கிணறு கிடையாது, நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் இருந்தது. அப்படி அம்மா ஒருவன் இறந்து விட்டான். எங்க பேசுவாங்க பெண்கள் கூட்டமா? தண்ணி கிணத்துக்கிட்ட பேசுவாங்க, இல்ல தண்ணி பிடிக்கிற இடத்துல பேசுவாங்க. அவன் இப்படி சத்தான், ஆக்சண்டை சத்தான், மருந்து குடிச்சு சத்தான், தூக்கு போட்டு சத்தான், நெருப்புல வெந்த சத்தான், இப்படி என்று பேசுவார்கள். அப்படி ஆனால் சத்தான், ஆமா,
80s-ஆ என்னடா இது? ஏய். 8s. 8s வந்து இப்படி ஆ, ஆ. எத்தனையோ வகையாக உயிர் இழப்பார்கள். ஆனா அது அங்கதான் பேசுவாங்க. பெண்கள் கூட்டம் போடுற இடத்துல அங்க பேசுவாங்க. அப்படி பேசுகிற போது எங்க அம்மாவுக்கு சொன்ன தண்ணி கிணத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து பார் நம்ம எம்மா முடிச்சான்னு சொல்ல மாட்டாங்கம்மா, போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா போனாங்க. போய் உட்காந்து பார்த்தா அப்ப பேசுகிறவங்க வந்து, ஏப்பா உங்களுக்கு நல்லா தாண்டி நல்லா இருந்தான். நல்லா தான் போயிருந்தாம்பா. ஆ. ஏதோ ஒரு கல்லடிச்சு கீழே விழுந்தான் பாரு. அப்படியே ஆட்டோவுக்கு தாக்கு வந்து செத்து. ஏய், ஆ, ஆட்டோ டாக்கு ஆட்டோ தாக்கா அது என்னங்க? ஹார்ட் அட்டாக். அது ஆட்டோவுக்கு வராது, மனுஷனுக்கு தான் வரும். அது வந்து செத்து போயிட்டான். செத்து போயிட்டான். இன்னொருத்தன் ஜுருக்குமாருன்னு செத்து போயிட்டான். செத்து போயிட்டான். ஆல்டைல் குடிச்சு அடிச்சா. இன்னொன்னு போய் பாம்பை கடிச்சு செத்து போயிட்டான். கடிச்சு பாம்பை கடிக்கலையா? பாம்பு இவனை கடிச்சு செத்து போயிட்டான். ஏய், யாரு அந்த செத்தவன என்ன காட்டுறீங்க? அங்க அப்படி இப்படிலாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லி மகனே நீ செய்யக்கூடிய தொழில் கலைக்கானது அப்படி என்று சொல்லி உன்னை எம்ம முடிச்சு போனா எம்ம முடிச்சு போனா இது வரைக்கும் யாருன்னா சொல்றாங்களா? யாருமே சொல்வது கிடையாது. அதனால அப்படி இருந்தாலும் அந்த சமணாபுரி என்று சொல்லக்கூடிய தென் செயலை அமர்ந்து அவன் ஆட்சி செய்கிற போது சுபஜெயம் மரியப்பள்ளி சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்டர் மேஸ்திரி முனிரத்னம் முனிரத்னம் மாதம் எல்லாமே போல வச்சிருக்காங்க. ஒரு பாட்டு பாடு. ஓ சரி போறேன். நமது மாதம்மாள் அவர்களும் எல்லம்மன் கோயில் பூசாரி கொண்டு மாதம்மாள் முனிரத்னம். ஆமா, இருவர்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய காஞ்சானம் 20. இதே சத்திய சிவன்பதி முத்து மோட்சம் 4ஆம் அடைந்த வெங்கட்டம்மாள் அம்மையாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதே நாடக விழாவில கலந்து கொண்டு சின்ன கண்ணு எல்லையம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் அளிக்கக்கூடிய அன்பு காட்சானம் அதே உடன் பிறந்த தங்கையாக விளங்கும்படியான அளிக்கக்கூடிய அன்பு காட்சானம் தன்னுடைய அக்காவாக விளங்கக்கூடிய தங்கை மேல் தங்கச்சி என்றார். அவர் கொடுத்தது யாரு? அவரு அவங்க தங்கச்சி தானே. இந்த அம்மா தானே பேசு. அதுதான் சொல்றேன். இல்ல அம்மா பேசு. அவர் பேசு. இது சின்ன. அப்படியா? சரி, தன்னுடைய தமக்கையாக விளங்கக்கூடிய அக்கா அவர்கள் அளிக்கக்கூடிய அன்பு காட்சானம் தன் தங்கையாக விளங்கக்கூடிய எங்கட்டம்மாள் அவர்கள் சத்திய சிவன்பதி முத்து மோட்சம் 4ஆம் அடைந்திருக்கிறார். அப்படி என்று மன வருத்தத்தோடு பணத்தை கொடுத்திருக்கிறார். ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதே உள்ளூர் மாநகரத்தில் இருந்து நாடக விழாவிலே கலந்து கொண்டிருக்கும்படியான எங்க நாடகம்னாலும் சிறப்பா ரசிப்பாரு. அப்பேற்பட்ட அன்போம் பண்போம் பாசம் நிறைந்த நம்ம மதிப்புக்குரிய தந்தையாராக விளங்கக்கூடிய கண்ணுப்பையன் ஐயா அவர்கள் நாடக விழாவிலே கலந்து கொண்டு என்னது தக்காளி வியாபாரம், மாங்காய் வியாபாரம், இப்படி பல வகையான தொழில் செய்து வரக்கூடிய கண்ணுப்பையன் என்று சொல்லக்கூடிய அருமை தந்தையார் அளிக்கக்கூடிய அன்பு காட்சானோ அதே வெங்கட்டம்மாளுடைய பெயர் வழியால் படத்தை கொடுத்திருக்கிறார். வெங்கட்டம்மாளுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். சித்தகாமல்லியில் இருந்து நாடக விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய அருமை தந்தையார் அந்த வெங்கட்டம்மாவுக்கு சம்பந்தியாக வேண்டும். அப்படியே நாடக விழாவிலே கலந்து கொண்டு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம்.
சரி சரி சரி. சுபேதயம் இது பைக்குள்ள மாநகரிலிருந்து கெட்டுக்கொள்ள மாநகரிலிருந்து நாடக விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பூங்கொடி என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி அவர்கள் அழைக்கக்கூடிய அன்பகான் சானோ அதே வெங்கடம்மாளுடைய ஆத்மா சாந்தியடிய எல்லா வல்ல இறைவனை பந்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தியடிய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். சுபேதயம் இதே நாடக விழாவில் கலந்து கொண்டு செல்லப்பன் எல்லம்மா அவர்கள் நாடக விழாவில் கலந்து கொண்டு அதே வெங்கடம்மாளுக்கு அப்படி அவர் தங்கையா அவர்கள் அழைக்கக்கூடிய அன்புகான் சானோ